கேள்வி பார்வையாளர் வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் புலிகள் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் முத்துக்குமார் அவர்கள். வணக்கம். வணக்கம். முருக பக்தர்கள் மாநாடு என்னதான் ஆன்மீக மாநாடுன்னு இந்து முன்னணி சார்பாக சொல்லிக் கொண்டிருந்தாலும் அரசியல் மாநாடாகத்தான் அரசியல் வட்டாரங்களை தொடர்ந்து எதிர்த்து கொண்டே இருக்கிறது. இந்த தினம் பார்த்தா கூட மதுரை கலெக்டர் ஆஃபீஸில் பார்த்தோம்னா மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பு சார்பாக இந்த மாநாடு ஒரு அரசியல் மாநாடு தான், அரசியல் பேசினா அந்த மாநாடை தடுத்து நிறுத்தன்ற மாதிரியான ஒரு கருத்தை வச்சு ஒரு மனு கொடுத்துருக்காங்க. இது தற்போது மீண்டும் அரசியல் வட்டாரங்களில் சூடு பிடிக்க தொடங்கி இருக்கிறது. இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது சூடு பிடிக்க தொடங்கி உள்ளது அப்படின்றத விட ஒரு கலவரம் வந்துவிடக்கூடாது, அதை தடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம பார்த்திங்கன்னா பிரச்சார மையமாக கொண்டு போய்கிட்டு இருக்கோம் மக்கள்கிட்ட. மத நல்லிணக்க கூட்டமைப்பு சார்பாக ஏன் இதை தொடர்ச்சியாக மாவட்ட ஆட்சியாளரை சந்திக்கிறோம், மக்கள்கிட்ட பிரச்சாரமாக கொண்டு போகிறோம், மனித சங்கிலி நடத்த இருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் ஏன் பண்ணுறோம்னா, குறிப்பாக பார்த்திங்கன்னா தமிழ்நாடு எப்பயுமே பார்த்திங்கன்னா ஒரு மத நல்லிணக்கம் ஒரு மோதல் இல்லாத ஒரு மாநிலமாக இருக்குது. இந்துக்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு, இந்துக்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு, இப்படி எந்த ஒரு மதத்தவருக்கு எதிராக ஒரு பிரச்சார மையமாக பார்த்திங்கன்னா எந்த ஒரு மதத்தவரும் தீவிர பிரச்சார மையமாக செய்ய மாட்டாங்க. இந்து முன்னணியை தவிர, இந்த இந்து முன்னணி RSS கும்பல் மட்டும்தான் இந்த மாதிரியான வேலையில் தொடர்ச்சியாக செய்வாங்க. அவங்கள தவிர வேறு யாரும் இங்கே ஒரு பிரச்சாரம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசம், குஜராத், பீகார் உள்ளிட்ட பல மாநிலங்களில் அவங்க வெற்றிகரமாக மத மோதலை உருவாக்கி அதன் மூலம் ஆதாயம் அடைந்து இந்துக்களுடைய ஓட்டுக்களை கவரக்கூடிய ஒரு போக்கு அங்கே நடந்ததை இங்கே செயல்படுத்த முயற்சி பண்ணுறாங்க. இதை தடுப்பதற்காக தான் மத நல்லிணக்க கூட்டமைப்பு சார்பாக இந்த வேலைகள்லாம் தொடர்ந்து நம்ம செய்கிறோம். ஏன்னா இவர்கள் பார்த்திங்கன்னா கடந்த காலங்களில் என்ன பேசுகிறாங்க, இப்போ சமீபத்தில் இந்த முருகன் அப்படின்னு கையில் இவங்க எடுத்ததுக்கப்புறம் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா முழுக்க கலவரத்தை தூண்டும் விதமாக தான் பேசுகிறாங்க. இப்போ ஏற்கனவே பார்த்திங்கன்னா இவங்க நீதிமன்றத்தில் அனுமதி மறுக்கப்பட்டு, காவல் நிலைய அனுமதி மறுக்கப்பட்டு நீதிமன்றத்தில் அனுமதி கொடுத்ததுக்கப்புறம் தான் ராஜா என்ன பேசுகிறாருன்னா, இதை நாங்கள் அயோத்தியா மாற்றுவோம், தமிழ்நாட்டை அயோத்தியா மாற்றுவோம், மதுரையை அயோத்தியா மாற்றுவோம், இங்கே இஸ்லாமியர்களுக்கு நீங்கள் சலுகை பண்ணி தர்றீங்க, ஆடு வெட்ட வர்றீங்க, வேலை வெட்ட வர்றீங்க, இது புனிதமான இடம், முருகன் இருக்கிற இடத்துல நீங்கள் எப்படி இதை செய்யலாம் வைக்கலாம்னு அவர் பார்த்திங்கன்னா கொந்தளிக்கிறார். இதெல்லாம் மேடையில் கொந்தளிக்கும் விதமாக பேசுகிற விதமாக பார்த்திங்கன்னா வன்முறையை தூண்டுறாரு. அப்போ இங்கே உள்ள இந்துக்கள் எல்லாம் இது ஒரு புனிதமான இடம், இப்போ புதுசாக தான் இஸ்லாமியர்கள் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையை ஏற்படுத்த முயற்சிக்கிறார். அப்போ இப்போ உள்ள நீதிபதி என்ன செய்யறாரு, இப்போ இந்த வழக்கு சம்மந்தமாக நீதிபதி என்ன செஞ்சிருக்காருன்னா, அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். ஏற்கனவே வன்முறையை தூண்டக்கூடாதுன்னு சொல்லியுமே ராஜா வன்முறையை தூண்டுறாரு. ஒன்றிய உள்துறை அமைச்சர் நேரடியாகவே இஸ்லாமியர்களுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுறாரு. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை கோயிலில் பார்த்தீங்கன்னா அந்த சுற்றி இருக்கிற இடங்களில் ஆடு கோழி பலியிடக்கூடாது அப்படின்றாங்க. ஆடு கோழி பலியிடக்கூடாது, கறிக்கடை வைக்கக்கூடாது, அசைவ ஹோட்டல் வைக்கக்கூடாது, இப்படி ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்காங்க. அசைவம் இழிவென்றால் மலம் இழிவு இல்லையா? கட்டண கழிப்பறை வச்சுக்கலாமா? பாத்ரூம் வச்சுக்கலாமா? யூரின் பாஸ் பண்ணலாமா? திருவண்ணாமலை சுற்றி யூரின் பாஸ் பண்ணலாமா? மலம் கழிக்கலாமா? அடுத்தடுத்து இப்படி இந்த மாதிரியான அறிவுக்கு ஒவ்வாத, பகுத்தறிவுக்கு ஒவ்வாத முட்டாள்தனமான கருத்துக்களை அர்ஜுன் சம்பத் போன்றவர்களும் ராஜா போன்றவர்களும் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அப்படி அறிவுக்கு ஒவ்வாத இந்த செயல்களை செய்யும் போது எந்த நோக்கத்துக்காக அவர் செய்யறாங்கன்னா கலவரம் ஏற்படுத்துவதற்கு தான், தமிழ்நாட்டை குஜராத்தாக மாற்றுவதற்கு தான், தமிழ்நாட்டை உத்தரப்பிரதேசமாக மாற்றுவதற்கு தான். ஏன்னா RSS தான் இவருடைய தலைமை பீடம். RSS உடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, யாரெல்லாம் வன்முறையாக பேசுகிறார்களோ, யாரெல்லாம் வன்முறை தூண்டுகிறார்களோ, யாரெல்லாம் வன்முறை தூண்டி அதன் மூலம் ஆதாயம் RSSக்கு ஏற்படுது, பாஜகவுக்கு ஏற்படும் விதமாக செயல்படுகிறார்களோ அவர்களுக்கு பதவி தரக்கூடிய ஒரு வேலையை தொடர்ந்து நீண்ட காலமாக செஞ்சுட்டு இருக்காங்க. குஜராத் கலவரம் 3000 இஸ்லாமியர்களை படுகொலை செய்வதற்கு உறுதுணையாக இருந்ததற்காக தான் பிரதமர் பதவி மோடிக்கு. இதுதான் யதார்த்தம். ஏன்னா இஸ்லாமியர்கள் படுகொலையை நியாயப்படுத்தும் விதமாக, இஸ்லாமியர்கள் படுகொலையை அமைதியாக நின்று வேடிக்கை பார்த்ததற்காக காவல்துறையுடைய கைகளை அவிழ்த்து விட்டு வேடிக்கை பார்த்ததற்கு தான் இன்னைக்கு அவருக்கு பிரதமர் பதவி. இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் இன்னைக்கு பாஜகவுடைய தலைவராக இருக்காருன்னா என்ன காரணம்னா, பாஜக தலைவராக இருக்கிற நயினார் நாகேந்திரன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வெட்டுவோம் குத்துவோம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக கொடுமையான வார்த்தைகளை பேசியிருக்காரு, கொடுமையாக பேசியிருக்காரு. அப்படி பேசுனதுனால தான் இன்னைக்கு அவருக்கு பாஜக தலைவர் பதவி. மறவர்கள்லாம் வெட்டரும் இந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் அவர் பதிவு செஞ்சிருக்காரு. நீங்க ஒரு பாதிரியார உயிரோட எரிச்சிங்கன்னா MP பதவி. இதுதான் பாஜகவோட ஒரு தொடர்ச்சியான அவங்களுடைய நீண்ட கால பயணமே. RSS இப்படித்தான் வச்சிருக்கு.
அப்போ இதையெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் வந்து இஸ்லாமியருக்கு எதிராக புல்டோசரை பயன்படுத்துறாரு. அவருடைய வீடுகள் அடிக்கிறாரு, அவருடைய கடைகள் அடிக்கிறாரு, அவருடைய வருமானங்களை பாதிக்கப்படும் விதமான வேலைகளை செய்கிறார். உத்தரப்பிரதேசத்தில் அமித்ஷா இவர் யோகி ஆதித்யநாத் செய்கிறார். அப்போ இங்கே தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா பதவியே இல்லாத ஹெச் ராஜா தொடர்ந்து வன்முறையை அவர் பேசுவதெல்லாம் வன்முறையாக தான் பேசுறாரு. நயினார் வன்முறையாக தான் பேசுறாரு. இப்போ எல்முருகன் தொடங்குறார், வன்முறை பேச்சை தொடங்குறாரு. அப்ப இவர்கள் கலவரம் செய்யும் நோக்கத்தோடு வர்றாங்க அப்படின்றதுனாலதான் முதல்வர்களுக்கு கூட்டமைப்பு சார்பாக வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா மாவட்ட ஆட்சியரை சந்திக்கிறோம். நீங்க வந்து மாநகராட்சி அனுமதி கொடுத்தீங்களா, அறுபடை வீடு செய்வதற்கு அனுமதி கொடுத்தீங்களா, மாநகராட்சி அனுமதி கொடுக்கப்பட்டதா, இந்த கேள்விகள் நாங்கள் எழுப்புறோம். ஆனா நீதிமன்றம் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்குன்னா மாநகராட்சி அனுமதி தேவையில்லை, எந்த விதமான கட்டுப்பாடுகள், அரசியல் மட்டும் பேசாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி பேசாம இருப்பாங்க? அரசியல் பேசினா மாநாட்டே நிப்பாட்டலாம்னு சொல்றாங்க. எப்படி நீங்க அரசியல் மாநாடு நடந்து கொண்டிருக்கும்போது பாதியில போய் எப்படி நிறுத்துவீங்க? அப்படி பாதியில் நிறுத்த அது வன்முறையா மாறாதா? அங்கே கூடியிருக்கிறவர்கள் வன்முறையில் ஈடுபட மாட்டாங்களா, கலவரம் செய்ய மாட்டாங்களா? ஒரு நீதிபதி இதெல்லாம் கவனிக்க வேணாமா? நீங்க வந்து அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னா அப்படி எப்படி பேசாம இருப்பாங்க? இவங்க கடந்த கால வரலாறு என்ன? அமித்ஷா இப்போ மதுரையில் வந்து என்ன பேசிட்டு போனாரு? அப்ப இதெல்லாம் அரசு மதநலனுக்கு சீர்குலையும்னு அரசும் பதில் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க, கோரிக்கை வச்சிருக்காங்க, நீதிபதி கோரிக்கை வச்சிருக்காங்க. ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அனுமதி கொடுத்துருக்காரு. இந்த அனுமதி கொடுக்கப்பட்டிருக்க கூடாது. கடந்த கால பாஜக அரசியல் என்ன என்பதெல்லாம் ஆய்வுக்கு உட்படுத்தணும்ல. இது முன்னணி என்ன சொல்றாங்கன்னா இது வந்து உலக மக்களுடைய நன்மைக்காக தான் இந்த மாநாடுன்னு சொல்றாங்களா? இல்லை, உலக மக்களின் நன்மைக்காக இந்து முன்னணி மாநாடு நடத்துவது ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எதிராக வெறுப்பு பேச்சு பேசுவாங்க, இங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக வெறுப்பு பேச்சு பேசுவாங்க, இங்க இந்துக்களாக இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராகவே வன்முறை பேச்சு பேசக்கூடிய இவர்கள் தான் பாதுகாப்பு உலக நன்மைக்காக பேச போறாங்களா? அப்ப இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு பொய்யான வார்த்தைகள். கடந்த கால வரலாறு என்ன, அவங்களுடைய வரலாறு என்ன? எத்தனை கலவரங்கள் நடத்திருக்காங்க, கோவை கலவரம் உள்ளிட்ட பல கலவரங்களை இவங்க நடத்தினவங்க தான். அப்ப இவங்க வந்து இப்படி சொல்றாங்கன்னா அதை நீதிபதி ஏற்றுக்கொள்ளலாமா? நீங்க அரசியல் அமைப்பு சட்டப்படியே நீ மதம் வந்து மக்களுக்கு பொதுவானது அப்படி இப்படிலாம் பேசுறீங்க. நம்ம என்ன கேட்கிறோம்னா இவர்கள் யார் என்பதுதான் முக்கியம். இவர்கள் வெறுமனே ஜெபக்கூட்டம் நடத்துறவங்களா, கிறிஸ்துவர்கள் போல ஜெபக்கூட்டம் நடத்துறவங்களா, எழுப்புதல் ஞாயிறு எழுப்புதல் ஜெப கூட்டம் அப்படி நடத்தி உடனே கலையக்கூடிய அமைதியாக கலையக்கூடிய நபர்கள் அல்ல. இவர்கள் எப்படி வருவாங்கன்னா மிக மோசமா தலைப்பா கட்டி, அந்த காவி கூடிய தலைப்பாக கட்டி, சட்டை இல்லாம திறந்த வெளி வாகனங்கள்ல முழக்கம் விட்டுட்டு இஸ்லாமியருக்கு எதிரான முழக்கத்தை விடுவாங்க. மசூதி இருந்தா மசூதியில கல்லெடுத்து எறிவாங்க, அங்க வன்முறை ஏற்படுத்தாங்க. மசூதி அங்கிருந்து யாராவது கல்லெடுத்தா இஸ்லாமியர்கள் எங்களை மீது கல் வீசினாங்க, முதல்ல அவங்க தான் கல் வீசினாங்கன்னு ஒரு பொய்யை பரப்புவாங்க, அவதூற பரப்புவாங்க. இவங்க இருக்கக்கூடிய மீடியா மூலமாக அவதூறு பரப்புவாங்க. மிக மோசமான இதெல்லாம் கடந்த கால வரலாறு. இதெல்லாம் நீதிபதிகள் கவனத்தில் எடுக்கணும். தமிழ்நாட்டை வன்முறை காடாக மாற்றக்கூடாதுன்ற அக்கறையில் தான் நாங்கள் பேசுறோம். நீதிபதிகளும் இதை கவனத்தில் எடுக்கணும். நீங்க அரசியல் மட்டும் பேசாதீங்க, எந்த ஒரு அமைப்பை எந்த ஒரு கட்சியும் இழிவுபடுத்தாதீங்க அப்படின்னு பேசுறாங்க. ஆனா நீதிபதிக்கு கருத்து பதிவு செஞ்சிருக்காரு. ஆனா இவங்க என்ன பேசுவாங்க? 2026 தேர்தல் அரசியல்ல முருகன் மாநாட்டு மூலமாக திமுக ஒரு முடிவு கொண்டு வர்றாங்க. அப்ப திமுக மத நல்லிணக்கத்தை விரும்புது. நீங்க திமுக முடிவு கொண்டோம்னா நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் ஒரு ஒற்றுமை ஏற்படுத்தணுன்றத திமுக ஸ்டாண்டு. நீங்க அப்ப அவங்களுக்கு எதிராக பேசுறீங்கன்னா உங்களுடைய ஸ்டாண்ட் என்ன? கந்த சஷ்டி கவசம் இதுதான் நாங்க பாட போறோம் அப்படிதானே சொல்றாங்க. இல்ல, கந்த சஷ்டி கவசத்தை பத்தி பேசணும்னா அது பெரிய ஆபாசம். ஏற்கனவே அதை பாடிய தோழர் வந்து கைது செய்யப்பட்டாரு, சரிங்களா? அது வந்து அதை நம்ம உள்ள ஊர்ந்து பாதிச்சோம்னா பிட்டமா போப்பட பேச முடியாத அளவுக்கு மிக ஆபாசமான வார்த்தைகள் தான் கந்த சஷ்டி கவசம். நம்ம என்ன கேட்குறோம், இந்த கந்த சஷ்டி கவசம் நீங்க சுப்பிரமணிய சாமியா பேர் மாத்துறது, இதெல்லாம் பார்ப்பனமயமாக்குறீங்க. நீங்க முருகனை பார்ப்பனமயமாக்குறீங்க. இது முருகன் வந்து நீங்க முழுக்க முருகனை பக்திக்காக பயன்படுத்தவே இல்லை, முருகனை நீங்க அரசியல் தான் பயன்படுத்துறீங்க. இதெல்லாம் நீதிபதி கவனத்தில் எடுத்துக்கணும். நீதிபதி வந்து என்ன சொல்ற, நீங்க அரசியல் இது அரசியலுக்காக செய்யப்படக்கூடிய மாநாடு, ஏன் நீங்க இதை கவனத்தில் எடுக்கலன்றதான் நம்ம கேள்வி. நீங்க அரசியல் பேசாதீங்கன்னு சொல்றீங்க, இவங்க நடத்துறதே அரசியலுக்காக தான். சுப்பிரமணிய சாமி பேர் இதெல்லாம் நீதிமன்றத்தில் வாதம் நடந்துச்சு. சுப்பிரமணிய சாமி பேர் மாற்றிருக்காங்க, முருகனுக்கு பூணூல் போட்டிருக்காங்க. முருகனை வந்து பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய சாமியை மாற்றுறது மட்டும் இல்லாமல் அங்கே தமிழ் அர்ச்சனை கிடையாது, சமஸ்கிருத அர்ச்சனை தான் இருக்கு. அது வந்து தமிழர்களுக்கான கடவுள்னு இங்கே சில பேர் கூவிக்கிட்டு இருந்தாலும் உளறிக்கிட்டு இருந்தாலும் அது யார் கடவுள்லாம் மாறிக்கிட்டு இருக்கு. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ சீமான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் இது தமிழுக்கான கடவுள், முருகன் தமிழ் கடவுள், நான் தான் முருகனை முன்னாடி எடுத்தேன், இப்போ எல்லாரும் எடுக்கிறீங்க மகிழ்ச்சின்னு சொல்றாரு. இப்போ என்ன சொல்றாரு, பணம் ஏற போறாரு.
இது பணம் ஏறுறாரு, இன்னைக்கு பணம் ஏறுறாரு, கல்லு குடிக்கும் போராட்டம் நடத்துறாரு, இப்படிலாம் செஞ்சுட்டு இருக்காரு. அடுத்து என்ன செய்ய போறாருன்னா அப்படியே ஒவ்வொருடைய சாராய காய்ச்ச போவார். ஏன்னா நம்ம மாடன் முருகன் மாடசாமிக்கு கருப்புசாமிக்கு சாராயம் வச்சு கும்பிடுவோம், அடுத்து சாராயம் காய்ச்சுவாரா? ஏற்கனவே கடந்த காலம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கடவுள் சக்கிலியர்கள், அதாவது வந்தேரிகளான சக்கிலியர்கள் இங்கே மலமழுவதற்கு முன்பாக ஆதித்தமிழ் குடிகள் தான் மலமழுனாங்கன்னாங்க. அப்போ ஆதித்தமிழ் குடிகள் செஞ்ச மலமல்ற வேலை இவர் செய்வாரா? இவர் முருகன் எடுத்து கையில் கொடுக்குறாரு, இப்போ குலத்தொழில் எடுத்து கையில் கொடுக்க போறாரு தமிழர்கள்ட்ட. முருகன் எடுத்து பாஜக கையில் கொடுத்தாரு, குலத்தொழில் எடுத்து இன்னைக்கு என்ன செய்யறாருன்னா தமிழர்கள்ட்ட கொடுக்குறாரு. பணையாடுற தொழில நானே ஆடு மாடு மேய்க்க போறேன்றாரு. அப்ப யார் யாரு இதெல்லாம் திட்டமிடுறாங்க அப்படி கவனிக்க வேண்டியது இருக்கு. சீமான் தான், RSS தான் திட்டமிட்டு சீமானுக்கு கொடுக்குது. சீமான் திட்டமிட்டு RSSக்கு தாரவாரத்து கொடுக்குறாரு முருகனை. அந்த மாதிரி கேட்குறோம்னா இப்போ நீ இவ்வளவு மலை ஏறி போராட்டம் நடத்துறீங்களா? கோயிலுக்குள்ள போய் தமிழ்ல அர்ச்சனை பண்ணி போராட்டம் நடத்து. ஏன்டா சமஸ்கிருத பாட்டு பாடுறேன், உள்ள போய் தமிழ் அர்ச்சனை பண்ணி போராட்டம் நடத்து பார்ப்போம். செய்ய தயாரா? சுப்பிரமணிய சாமி ஏன்டா பேர் வச்சிருக்கேன், முருகன் பேர் விடான்னு சொல்லி சீமான் பேச தயாரா? நம்ம கேட்குறோம். ஏன்னா இங்க வந்து இது ஒரு வடிவமைக்கப்படுது. தமிழ் மக்களுக்கான கடவுளாக, தமிழர்களுக்கான கடவுளாக முருகன் வடிவமைக்கப்படுவதும், குலத்தொழில் என்கரேஜ் பண்ணுவதும், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வழிநடத்தப்படுகிறது. யாரால் வழிநடத்தப்படுது? RSS வழிநடத்தப்படுகிறது, குருமூர்த்தியால் வழிநடத்தப்படுகிறது. இது மிகப்பெரிய ஒரு கலவரத்தை நோக்கி, மிகப்பெரிய தமிழ்நாட்டுக்கு சீர்குழிவு நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு. இது தமிழர்கள் எச்சரிக்கையா இருக்கணும், நீதிபதிகள் இதெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கணும். நீங்க பாட்டுக்கு அரசியல் மட்டும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி மாநாட்டுக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா, ஒருவேளை திறந்த வழி நீ என்ன நடவடிக்கை எடுத்துட போறீங்க? எச்சரிக்கை அமர்ந்து ஏற்கனவே வழக்கு இருக்கு, என்ன நடவடிக்கை எடுத்தோம்? என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? இப்போ வரைக்கும் கைது செய்யப்படலையே. ராஜா இப்போ வரைக்கும் கைது செய்யப்படலையே. கைது செய்யப்பட்டிருந்தா தானே அச்சப்படுவாங்க. ஆனா கைது செய்யப்படலையே. நீதிமன்றம் அது சம்பந்தமா நீதிபதி எதுவும் பேசியிருக்காருன்னா இல்லை. ஆனா இந்த வாதங்களை எடுத்து வைக்கப்பட்டிருக்கு, எடுத்து பேசலாம். எனவே இந்த மாநாட்டை நிச்சயமாக தடைதான் செய்யணும். ஏதாவது ஒரு காரணம் இல்லை, கலவரத்தை ஏற்படுத்தும் நோக்கத்துக்காக செயல்படக்கூடிய இந்த மாநாடை தமிழ்நாடு அரசு தடை செய்ய வேண்டும். அதுக்காக உச்சநீதிமன்றம் கூட போய் இதுக்கான முயற்சி ஈடுபடணுன்றது தான் எங்களுடைய கருத்து. நன்றி சார். நன்றி.